ஃப்ரெண்ட் என்னைய பார்த்து இப்போ யாராச்சும் பண்ணா அவங்கள தான் வந்துட்டு கேவலமா பேசுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க கூட இருந்தாலுமே அது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். அந்த ஆரம்பிச்சவங்களை பார்த்து நானும் பண்ணுவேன்ட்டு வந்து நிப்பாங்க தெரியுமா சில பேர். காலேஜ் கட்டடிச்சுட்டு காலேஜ்குள்ளே ரோமிங் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் பாஸ் ஆனா போதும் தோன்ற நிலைமை வந்துடும். நல்ல ஒரு ஜாப்ல வந்துட்டு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மள மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி பண்றது வேற, நம்மள காப்பி பண்ணி பண்றது வேற. செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேற, திமிரா பேசுறது வேற. திமிரா இப்ப இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. அதுக்காக தான். ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பாக்குற எல்லாரும் ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அதே நேரத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. காலேஜ் லைஃப் ஆக்சுவலா எப்படி இருக்கும், ரியாலிட்டினா எப்படி இருக்கும், சினிமால காட்டுற மாதிரியே காலேஜ் லைஃப்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க என்ன கத்துக்கிட்டோம், நான் என்ன கெயின் பண்ணிக்கிட்டேன், என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு ரியல் டாக் வீடியோவா இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சோ அதுல ஃபர்ஸ்ட் மேஜரான பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்றப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடய போய் காலேஜ் சேர்றவங்க இருக்காங்க, இல்ல காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் சர்க்கிள் பில்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இதை மட்டும் மைண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க லைஃப் லாங் வருவாங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்டே வந்து முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க ஃபைனல் இயர்ல பாக்குறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க கூட இருந்தாலுமே அது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் என்னைய கேட்டா. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் சேர்றப்ப நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அது அப்படியே போக ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆகி ஒவ்வொருத்தவங்க செப்பரேட் குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேங் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு கம்மியா வச்சுக்கோங்க, நிறைய வச்சுக்காதீங்க. வச்சுக்கவும் வேணாம்னு சொல்லல, ஏன்னா இது என்ஜாய் பண்ற வயசு இல்ல. செகண்ட் வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலா காலேஜ் அப்படிங்கறது ஜாலியா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்கூல்ல நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா கம்பேர்ட் டு ஸ்கூல், காலேஜ் வந்து கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட், நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அது காலேஜ்னு பாக்குறப்ப கொஞ்சம் கம்மி தான். அதனால ஃப்ரீடம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும். என்ன மாதிரி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து கிளாஸ் கட்டடிச்சுட்டு வெளில எல்லாம் போக மாட்டோம். ஆனா காலேஜ்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். சும்மா காலேஜ் கட்டடிச்சுட்டு காலேஜ்குள்ளேயே ரோமிங் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு எடுத்தாலும் ஓடின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மாவே உட்காந்துருப்போம். இந்த மாதிரி சான்ஸ்ல ஆக்சுவலா காலேஜ்ல கிடைக்கும். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒரு அளவுக்கு மேல ஹேபிட்டா மாறிடும். ஹேபிட்டா மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட செம் ரிசல்ட்ஸ்ல வந்து அடி வாங்கும். இதுதான் ரியாலிட்டி. சோ இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம், பட் இதுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கணும். ஃப்ரீடம் வந்து நமக்கே லிமிட்டோட வச்சுக்கணும். இன்னொருத்தவங்க வந்து சொல்ற அளவுக்கு இல்லாம நம்மளோட லிமிட்டை நம்மளே பாத்துக்கணும். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்ஸ். இப்ப 12th வரையும் நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும். 10th 12th பப்ளிக்ல எல்லாம் வந்துட்டு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு எய்மா வச்சு நம்ம எல்லாரும் படிப்போம். ட்ரஸ்ட் மீ, நீங்க இப்படி எய்மா படிக்கிறவங்களே வந்துட்டு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பாஸ் ஆனா போதும்னு தோன்ற நிலைமை வந்துடும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், நான் 90 அப்போ தான் இப்ப ஸ்கோர் பண்றவங்களே வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஃப்ரீடம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு போறனால. சோ அது மட்டும் இல்லாம நமக்கு காலேஜ்ல மார்க்கை விட ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் லேர்னிங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் சால்விங், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து நீங்க பில்டப் பண்ணிக்கணும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஏன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ்ல கை கொடுக்குமே. நீங்க நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, இவங்க வந்துட்டு அரியரே இல்லாம பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு பாசிட்டிவான வேயா இருந்தாலுமே உங்களோட கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட், அதுதான் உங்களோட கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்ல வந்துட்டு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ முடிஞ்ச வரையும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பில்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதுக்கு இப்பயே நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நீங்க காலேஜ்ல போறப்ப வரப்ப பேசி பழகினாலே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லாவே ஃப்ளூயண்டா வரும். சோ அதை பத்திலாம் பயப்படாம ஸ்கில்ஸை வந்து வளர்த்து, கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, மற்ற ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கோங்க. மார்க்ஸ் தான் முக்கியம்னு மக்கடிச்சு படுக்காம ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கம்பேர் பண்றது. எப்பயுமே உங்களை வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இது காலேஜ் லைஃப்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் நீங்க சேர்றப்பே வந்துட்டு வேரியஸ் பிளேசஸ்ல இருந்து பீப்புள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஸ்டார்டிங்லயே வந்துட்டு கெரியர் வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. சில பேர் ஐடியாவே இல்லாம வந்திருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்டார்டிங்ல கோர்ஸ் கத்துக்கணும், எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சுக்கணும்னு இருப்பாங்க.
அந்த ஐடியா இல்லாதவங்க அவங்கள பாக்குறப்ப நமக்கே பயம் வந்துடும், என்னடா இவங்க இவ்வளவு படிக்கிறாங்க, நம்ம தான் ஒண்ணுமே பண்றது இல்ல அப்படின்னு. சோ உங்களை வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சமா செல்ஃப் அனலைஸ் பண்ணி செல்ஃப் லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்க. அதே நேரத்துல இந்த காலேஜ் டைம், எஸ்பெஷலா இந்த காலேஜ் டைம்ல தான் கண்டிப்பா இதை நீங்க பண்ணுவீங்க. செகண்ட் இயர் போறப்பே வந்துட்டு நம்ம பேசாம ஒரு டீ கடை வச்சிருவோமா, நம்ம பேசாம ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருவோமா, நம்ம இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். தாட்ஸ் வர்றதுல தப்பே கிடையாது. அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் அதை இனிஷியல் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆரம்பிச்சவங்களை பார்த்து நானும் பண்ணுவேன்ட்டு வந்து நிப்பாங்க தெரியுமா சில பேர். அந்த மாதிரிலாம் அசிங்கமா வந்துட்டு பண்ண வேணாம். ஏன்னா அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். நம்ம இன்னொருத்தவங்கள காப்பி அடிச்சு அவங்கள மாதிரியே பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா கன்ஃபார்ம் அதை அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களோட திறமை. அதுக்கு பின்னாடி அவங்க நிறைய உழைப்பு போட்டிருப்பாங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு டீ கடை ஜெராக்ஸ் கடைன்னு சொன்னேன். நார்மலாவே இப்ப வந்து நான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறப்பதான். முன்னால இருந்தே எனக்கு ஆசை இருந்துச்சு, பட் ஆனா இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது. சோ இப்ப நான் பண்றேன்ட்டு என்னைய பார்த்து இப்ப யாராச்சும் பண்ணா அவங்களதான் வந்துட்டு கேவலமா பேசுவாங்க. ஆக்சுவலா அது அவங்களுக்கு தான் கேவலம். நம்மள மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி பண்றது வேற, நம்மள காப்பி பண்ணி பண்றது வேற. சோ அதனால நீங்க வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணி காப்பி பண்ணி உங்க லைஃப வந்து லீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்ஸ்பிரேஷன் வேற, காப்பி பண்றது வேற. அதை வந்து தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. அதுக்காக தான் அது மேஜரா சொல்றது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் பவுண்டரிஸ். எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேற, திமிரா பேசுறது வேற. திமிரா பேசிட்டு அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஃபெமினிசம் அப்படிலாம் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் மரியாதையா நடந்துக்கணும். அதே நேரத்துல நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து எங்கேயுமே லூஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும். ஏன்னா காலேஜ் வந்துட்டு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் லூஸ் ஆகிற இடம். ஈவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் லூஸ் பண்ணேன், நான் இந்த ரிலேஷனுக்காக லூஸ் பண்ணேன், மோர் தென் ஃப்ரெண்டுக்காக நான் லூஸ் பண்ணேன், அந்த மாதிரி எங்கேயுமே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. எப்ப பாரு எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கிறதா முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே எங்க நம்பி அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு ஹேபிட்டா எப்பயுமே நீங்க அவைலபிளா இருக்கிறதே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு மதிக்காம போறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்காம உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட பாத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பவுண்டரி செட் பண்ணி இருங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் வேஸ்ட் பண்றது. இதெல்லாம் வந்து கை வந்த கலை நமக்கு. ஏன்னா ஸ்கூல் டைம்ல தாறுமாறா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்ப காலேஜ்ல வந்து ரொம்ப ஈஸியா டைம் வேஸ்ட் ஆயிடும். காலைல காலேஜ் போவோம், கிளாஸ் இருக்கும், அப்புறம் லஞ்ச் சாப்பிடுவோம், அப்புறம் டீச்சர்ஸ்க்கு தெரியாம போன் நோண்டுவோம், அப்புறம் ஈவினிங் போவோம், டீ குடிப்போம், வீட்டுக்கு வரும், படுத்து தூங்கிடுவோம். இதே லூப்ல போயிட்டு இருக்கோம். இது வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் காலம் எடுத்து வைக்கிறப்பதான் நமக்கு தோணும், இவ்வளவு டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோமா, இதுல ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கலாமே, இதுல நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாமே, இதுல நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணிருக்கலாமே, நம்ம ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணிருக்கலாமே, நிறைய தோணும். எதுனால ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடுங்க. அப்படி பிளான் பண்ண முடியலையா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுனாச்சும் பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க வேஸ்ட் பண்ற டைமை வேற எதுலயாவது ஒதுக்குனீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து எனக்கு சொல்லணும்னு நினைச்சது. இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தது. இது எல்லாமே எனக்கு நடந்தது. ஆஸ் அ சீனியரா வீடியோ பாக்குற ஜூனியர்ஸ்க்கு நான் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸா எடுத்துக்கோங்க. இது வேற யாராவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் முடிச்சவங்க, என்னோட ஜூனியர்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் நமக்கு அப்புறம் வர ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு கன்ஃபார்ம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காலேஜ் லைஃப் வேற, ரியாலிட்டி வேற. அது வந்து நிறைய பேத்துக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும், அப்படிலாம் கூட சொல்ல வரல. டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ். ஒவ்வொரு காலேஜ் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காலேஜ் நிஜம்லே சினிமால பாக்குற மாதிரியும் இருக்கும். ஒரு காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்கூல் மாதிரியும் இருக்கும். சோ அதனால உங்க காலேஜ் லைஃப் 4 இயர் எப்படி இருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்க க்ரூம் பண்ணி உங்களோட காலேஜ் லைஃப் வந்து லீட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்றீங்களோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு வேற என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். அது வரை டேக் கேர், பாய்.